ஃபோனில் சார்ஜ் போயிடுத்துனா என்ன பண்ணுறோம்? திருப்பி சார்ஜ் போட்டுக்கிறோம் இல்லையா? இதுதான் மெனோபாஸ் பெண்கள் செய்ய வேண்டிய வேலை. மெனோபாஸ் அப்படின்ற சமயத்தில் நமக்கு உடம்புல சக்தி குறையிற மாதிரி இருக்கு இல்லையா? இந்த சக்தியை நம்ம திருப்பியும் கொண்டு வந்துக்கணும் உடம்புல. அதை எப்படி கொண்டு வந்துக்கணும் அப்படின்னா, லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் மாற்றிக்கணும். நம்மளுடைய டயட்டையும் கொஞ்சம் மாற்றிக்கணும். மனசை கவலைங்கிற அந்த அரக்கன்கிட்ட கொண்டு விட்டுடாத, மாட்டி விட்டுடாத, பிடிச்சி இழுத்து கெட்டியாக பிடிச்சிக்கணும். இந்த மூணுத்தையும் பண்ணினா மெனோபாஸ் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் உடம்பு வீக்காகச்சா மனசு வீக்காகும் அப்படி இல்லையா? இப்படி உடம்பு மனசெல்லாம் வீக்காகாத இருக்கிறதுக்கு சில உணவுகள் இருக்குது. அது என்ன அப்படின்னா, பால் சாப்பிடணும், தயிர் சாப்பிடணும், வெண்ணெய் சாப்பிடணும். அச்சோ இதெல்லாம் வெயிட் போட்டுறதா? அப்படி அர்த்தம் இல்லை. இதுகள் தேவையானது. இதை சாப்பிட்ற அளவுக்கு ஓடணும், உழைக்கணும், நிறைய நடக்கணும், நிறைய கையை காலை தூக்கி நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும். பண்ணி அந்த எனர்ஜியெல்லாம் உடம்புல கொண்டு தக்க வச்சுக்கணும். சாப்பிட்டுட்டு உண்மை எனக்கு முடியல தள்ளலைன்னு படுத்துருந்தோம்னா உடம்பு ஊதி போயிடும். சாப்பிடணும், நிறைய நடக்கணும், யோகா பண்ணணும். மனசே ஒன்றும் ஆகிடலை, நீ நல்லா தான் இருக்க, இன்னும் உனக்கு நிறைய இருக்குது, இன்னும் நிறைய வாழ்க்கை இருக்குது, இன்னும் நிறைய நீ பார்க்கணும், சோர்ந்து போயிடாத அப்படின்னு நம்ம மனசை உற்சாகப்படுத்தி தியானம் பண்ணணும். பகவானை நன்னா ப்ரே பண்ணணும். எப்போது நமக்கு கடவுள் துணைக்கு இருப்பார். எந்த ஸ்டேஜிலும் அவருடைய துணை நமக்கு நிச்சயமாக இருக்குது. அதை மனப்பூர்வமாக நம்ம நம்பணும். இன்னும் என்ன சாப்பிடலாம் அப்படின்னா, மாலை வேளைகளில் சுண்டல் சாப்பிடணும். ஏதாவது ஒரு சுண்டல்னால் ஒன்று எண்ணெய் குத்தி கடலை பருப்பெல்லாம் போட்டு கடுகெல்லாம் போட்டு பெருங்காயம் தெரு மாதிரி அப்படியே நெகு வளன்னு மேலெல்லாம் தேங்காயெல்லாம் தூக்கி, அப்படி இல்லை, உப்பு போட்டு வேக வச்ச சுண்டல். அதான் அந்த சுண்டலினுடைய சக்தி போனமே வழிய மற்றபடி அது ருச்சிக்கு இல்லை, உடம்புடைய பலத்துக்கு. அந்த மாதிரியா எல்லா சுண்டல்களையும் ஒரு நாளைக்கு ஒரு சுண்டல் சாப்பிடணும். அந்த புரோட்டீன் உடம்புக்கு அந்த ஈஸ்ட்ரோஜனை ஈடுகட்டும். ஈஸ்ட்ரோஜன் குறையிறது தானே பசங்களுக்கு. அந்த ஈஸ்ட்ரோஜனை ஈடுகட்டுறதுக்கு இந்த புரோட்டீன் நமக்கு ஹெல்ப் பண்ணும். பால், தயிர், வெண்ணெய், அதுக்கப்புறம் சுண்டல், சோயாபீன்ஸு, இதெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணும். காலிஃப்ளவர், கீரை, ப்ரக்கோலி இருக்கிறது இல்லையா? இதுகளெல்லாம் நிறைய நம்ம சேர்த்துக்கணும். சோறை வச்சுன்னு தின்னணும்னு அவசியம் இல்லை. நிறைய சாப்பாடெல்லாம் வேண்டாம். ஒரு 4 ஸ்பூன் சாப்பாடு ரைஸ் சாப்பிட்டா போதும். ஆனால் ஒரு ப்ரக்கோலியோ ஒரு காலிஃப்ளவரோ வாங்கிட்டு அதை நல்லா லைட்டாக ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு 2 சிட்டிக்காய் கடுகு போட்டு, ஒரு சிட்டிக்காய் உளுத்தம்பருப்பை போட்டு, பெருங்காயம் போட்டு, வெங்காயம் இது போனாலும் போட்டுக்கலாம். போட்டு அதை நல்லா அரிஞ்சு அப்படியே வதக்கி வச்சுன்னு தட்டு நிறைய சாப்பிடலாம். அதுதான் உணவு. சாப்பாட்டுக்கு மேலே அப்புறம் அதுக்கப்புறம் பஜ்ஜி போண்டா போட்டு சாப்பிட்டு போட்டு சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். அதெல்லாம் உடம்பு போகாது இப்போ இந்த ஸ்டேஜில். அப்படி நம்ம கண்ட்ரோலாக அது நல்லா நிறைய வயர் ரொம்ப இருக்கிற மாதிரி இது காய்கறிகள் தான். பழங்களில் திராட்சை பழம் ரொம்ப நல்லது. திராட்சை ஜூஸு, திராட்சை பழம், இதெல்லாம் இந்த ஹார்ட் அட்டாக்கு, படபடப்பு, ஐயோ நமக்கு என்ன ஆகிடுமோ ஏதாகிடுமோன்ற பதட்டம், தூங்க முடியாது, அப்படி பொண்டு ஐயோ உடம்பு வலி, கை வலி, கால் வலி, ஐயோ என்னை யாரும் புரிஞ்சிக்கலையே, எனக்கு எதுவுமே இல்லையா? யாரையுமே எப்பவும் புரிஞ்சிக்க முடியாது. நம்மளால் மட்டும்தான் நம்மளை புரிஞ்சிக்க முடியும். நம்ம உடம்புக்கு என்ன தேவையோ அதை கொஞ்சம் நம்ம அதை கொடுத்துட்டு மனசை கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஆனால் கடந்து வந்துடலாம், இந்த ஸ்டேஜையும் கடந்து வந்துடலாம். ஏன்னா அந்த கொஞ்சம் சக்தி குறையச்சு நம்ம அந்த சக்தியை உடம்புக்கு ஊட்டினோம்னா அது மடுக்க அது சார்ஜ் போட்ட செல்லு மாதிரி அது மறுக்கா போயிட்டுருக்கும். யோகா பண்ணணும், நிறைய தியானம் பண்ணணும், மனசுக்கு அமைதியை கொடுக்கும். மூச்சை நல்லா இழுத்து விடணும். இழுத்துனா படம் போயிடக்கூடாது. இழுத்துனா என்னன்னா மெதுவாக இருக்கும். நான் சிரிப்பு முட்டுற மாதிரி சொல்கிறேன் வைய, கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கட்டுமே அப்படின்னு கொஞ்சம் சிரிப்பு முட்டுற மாதிரி சொல்கிறேன் வைய, யாரையும் கேலி பண்ணலை. ஏன்னா நானுமே ஒரு பொம்நாட்டி தானே, நான் தான் அந்த ஸ்டேஜ் கலந்து வந்தேனே, என்னால் கேலி பண்ணலை, கொஞ்சம் உற்சாகமாக இருக்கட்டும் அப்படின்னு சிரித்த மாதிரி சொல்கிறேன். அந்த மூச்சை நல்லா அந்த மாதிரி நல்லா இழுத்து விடணும்.
மெதுவாக இழுத்து மெதுவாக விடணும். மெதுவாக இழுத்து மெதுவாக விடணும். மனசு தைரியம் குறையிற மாதிரி சமயத்துலலாம் இப்படி கையை இப்படி வச்சுக்கணும். கட்டை வெள்ளை உள்ளே வச்சு 4 விரல இது மேலே இப்படி வச்சு 2 கையும் இப்படி வச்சுன்னு கொஞ்ச நாள் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துருக்கணும். நமக்கு தைரியம் ஏற்படும், மனசுக்கு உற்சாகம் ஏற்படும். அதுக்கப்புறம் நல்லா குனியறது, குனியறது ரொம்ப குனியணும் இல்லை, கொஞ்சம்